கொடூரமான கொலைகாரன் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கான். டாக்ஸி நம்பர் MH01X5293. அந்த நம்பர் டாக்ஸில இருந்தீங்கன்னா அதுல இருந்து இறங்கிடுங்க. $5293. நான் இப்ப அந்த டாக்ஸில தான் இருக்கேன், மட் ஐலண்ட்ல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. போலீஸோட டீம் உங்க லொகேஷனுக்கு வந்துட்டே இருக்காங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா உடனே கீழே இறங்கிடுங்க. என்ன நடந்தாலும் சரி, அமைதியா இருங்க. அண்ணா, நான் இங்க சைட்ல இறங்கிக்கிறேன். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. ஆனா மேடம், இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாதது. ராத்திரி நேரத்தில் நீங்க தனியா எங்க போவீங்க? அட இல்லைண்ணே, நான் தனியா இல்ல. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிசீவ் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. ஸோ இங்க வண்டியை நிறுத்துறீங்களா? ஓகே மேடம், அவங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா இறங்குங்க. ஒரு கால் வருதுண்ணே. ஹலோ. ஆமாம் ஆமாம், நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி சரி, நானும் கிட்ட வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். அதே இடத்துல தான், அங்கே சைடில் இறங்கிடுறேன். சரி சரி, பாய் பாய். அண்ணா அவங்க வந்துட்டாங்க, அங்கே சைடில் தான் நிற்கிறாங்க. என்னங்க இறக்கி விட்டுறீங்களா ப்ளீஸ்? இந்தாங்கண்ணே. தேங்க்யூ. நான் கார்ல இருந்து கீழே இறங்கிட்டேன். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு. ஸ்டாப் ஸ்டாப், ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, பிக் அப் தி ஃபோன். போலீஸ் இன்னும் வரல. வெறி பிடிச்ச கம்யூனிட்டியா இருப்பான் போல இருக்குது. சார், அந்த பொண்ணு வாய்க்கிட்ட எல்லாம் பாருங்களேன். என்ன அது சார்? லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக்கா? சார். இது அநேகமா அந்த லிப்ஸ்டிக்கால தான் இதை எழுதி வச்சிருக்கான் போல இருக்கு. ரைட்டரா? ஏமாத்து பேர் வழி. அநேகமா இந்த பொண்ணு யாரையும் ஏமாத்திருக்கா போல இருக்கு. அதுக்கான தண்டனை தான் இவளுக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கு.
சார் இந்த கொலைகாரன் ஒரு பைத்தியக்காரனா இருப்பானோ, முகத்துல அடையாளம் வேற, அப்புறம் ட்ரேட்டர்னு வேற எழுதியிருக்கான் பாருங்க. இந்த பொண்ணு மேல ரொம்ப வெறுப்போட இருந்திருக்கான், அதனால தான் இவ்வளவு கொடூரமா பண்ணிருக்காயா. அம்மா இவங்க யாரு? சார் இவங்க டீனாவோட சகோதரி நேகா, அப்புறம் இவங்க மேஹக், டீனாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவரு ரவி. நடந்த இந்த நிகழ்வு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது தான். எங்களை நம்புங்க மேடம், கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவோம். ஒருவேளை நான் மட்டும் என்னோட ஃபோனை செக் பண்ணியிருந்தேனா டீனா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பா. என்ன சொன்னீங்க? சார் நேற்று ராத்திரி அவள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா, ஆனால் நான் என் வேலை விஷயமா பிஸியாக இருந்துட்டேன். நான் என்னோட ஃபோனை செக் பண்ணவே இல்லை. அவள் எனக்கு இந்த மெசேஜ் கூட அனுப்பியிருக்கா. சார் எனக்கும் மேகாவுக்கும் மெசேஜ் அனுப்பியிருந்தா. ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கா. டீனா டாக்ஸியில் போயிட்டு இருந்திருக்காங்க, யாரோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு டாக்ஸி ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த டாக்ஸி டிரைவர் தான் இவங்களை போட்டு தள்ளியிருப்பானோ. சரி சார், டீனாவோட ஃபோனை காணுமே, எந்த ஃபோன்லேருந்து அவள் கால் மெசேஜ் எல்லாம் பண்ணாலோ ஏரியா ஃபுல்லாக தேடியாச்சு, எங்கேயுமே ஃபோன் ஆப்படல சார். முதல்ல நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியது டீனாவுக்கு இந்த மெசேஜை யார் அனுப்புனதுன்னு. அண்ட் இந்த டாக்ஸி டிரைவரையும் பொடி ஃப்ரெடி. டீனா நேற்று நைட்டு எங்கே போகிறேன்னு ஏதாவது சொன்னாங்களாம்மா? அவள் வேலை முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு தான் வருவா சார். ஆனால் அவள் எப்பவுமே இந்த ரோட் வழியாக வரமாட்டா. இந்த ரோட்ல அவள் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. டீனா யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயாவது போவாளா? இல்லை. சரி, இங்க ட்ரேட்டர்னு எழுதியிருக்கே, அவ பாடி பக்கத்துல ஏமாற்று பேர் வழி, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா அவ யாராவது ஏமாத்திருக்காளா? இல்லை சார். சார் நான் அவளை ஏமாத்தல, டீனா என்னோட ஒய்ஃபு. ஒய்ஃப் இல்லை, எக்ஸ் ஒய்ஃப். உன்னால தான் அவள் வாழ்க்கை நாசமாயிருச்சு. உயிரோடு இருக்கும்போது அவளை நிம்மதியாக வாழ விடல. இப்போ அவள் செத்ததுக்கு அப்புறம் எதுக்காக இங்கே வந்திருக்க? நீ பேசாத. ஒரு நிமிஷம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கரண், நீ டீனாவோட ஹஸ்பண்ட் தானே? ஏன் டிவோர்ஸ் பண்ணீங்க? என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் டீனாவை தினம் டார்ச்சர் பண்ணுவான். அவளுக்கு அடிக்கடி பிளாக்மெயிலிங் லெட்டர்ஸ் அனுப்புவான். அடிக்கடி அவளை கொன்றுவன் மிரட்டி இருக்கான் சார். அதை தவிர வேற எந்த இஷ்யூவும் இல்லை. சரிதானே? நீ உன் வாயை மூடு, புரிஞ்சுதா? ஏய் வாயடங்கு. டீனாவை கொண்டு மிரட்டினியா நீ? சார் எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை வராமல் இருக்கு? எங்களுக்கும் அப்படிதான். கோபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவேன் சார். அதுக்காக நானே அவளை கொண்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? நேற்று ராத்திரி நீ எங்கே இருந்த? சார் நான் டீனாவை கொண்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேணால் ரவி கிட்ட கேட்டு பாருங்க சார். எங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணமே இவன் தான் சார். சார் நானும் டீனாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் சார். உனக்கும் டீனாவுக்கும் ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்னா நீ ரொம்ப பொசசிவான ஒரு பைத்தியம் முடிச்ச ஆளு. நீ எப்போ உன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற. ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு தள்ளிப்போ. இதுக்கு மேல யாராவது இப்படி நடந்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரெடே, உங்க 2 பேரை கூட்டிட்டு போ. போ. வாடா டேய், வாடா. போ போ. அண்டை போடுகிறானுங்க பெருசா. சார் கரனுக்கு தோணுது டீனா அவளை ரவிக்காக ஏமாத்திட்டான்னு. அண்ட் இங்க ட்ரைட்டர்னு வேற எழுதிருக்கு, அதுவும் அவன் தான் எழுதிருப்பானோ? இருக்கலாம். ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம். கரண் சொல்றது உண்மையாவும் இருக்கலாம். ரவியை வந்து டீனாவை நேசிச்சிருக்கலாம். அவனுக்கு அவள் கிடைக்காம போனதுனால டீனாவை கொண்டு இருக்கலாம்ல. அப்படி கூட இருந்திருக்கலாம். அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். முதல்ல நாம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கரண் நேத்து ராத்திரி எங்க இருந்திருப்பா? ஏய் அங்க பாரு. இதே டாக்ஸி தான் போலீஸ்காரங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, அதே வண்டி தான். டிரைவர் பாரு. அட ஆமாப்பா, நம்பர் அதே தான், 5293. ஏய் வெளிய ஏய் வெளிய வாடா. வெளிய வாடா. வெளிய வாடா. ஏய் வெளிய வாங்கறல. ஏய் வெளிய வாடா. ஏய் கதவு மூடாத. ஏய் வெளிய வா. வெளிய வாடா. ஏய் கார் ஓட.
வெளியே வாடா கண்ணாடி எல்லாம் உடைக்க போறேன் பாரு கொலைகாரப்பா வெளியே வரையா இல்லையா இறங்குடா வெளியில வாடா அடிக்கணும் நீ டேய் போடா அவன் இழுங்க வெளியில வாடா. என்ன நடக்குதுன்னு வெளில வா. தெரியல. பட்ட டேய் பகல் இந்த பக்கம் வாடா ஏய் நீ பண்ண வேலைக்கு டேய் ஊர்ல இருக்கிற இன்னும் எத்தனை கோடா போட்டுவ விட மாட்டேன்டா போலீஸ்ல இல்லடா, அடி. மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க உன் நம்பரை போட்டு போடா அடி போடா நமக்கு அடிக்கையா ஏய் இருடா பயத்துல இருக்காதடா பேசாதடா பண்ண மாதிரியும் டேய், தெரியல. எல்லாம் அடிங்க, எடுத்துட்டு போங்க. நம்பாமையும் ஏய், போ போடா. போ இந்த அடி மாதிரி போடா போடா. அவர் அப்படி அடிக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன அடி பண்றீங்க? போடு ஐயோ, இந்த அடி அடிக்கிறாங்க. அடியா. அப்பயே தான் உண்மையை சொல்றாங்க ஏய். பாரு. ஓடி வந்துட்டாங்க. நகரு நகருங்க ஏய் இங்க பாரு. ஏய் நகருங்கய்யா. நகருங்க. சொல்றேன்ல. கண்டுபிடிக்கணும். பின்னாடி போங்கய்யா பின்னாடி போங்க தள்ளி போங்க கொலைகாரன் சார் அந்த டிரைவர் தான் சார் இவன் என்னாச்சுன்னு அந்த தெரியல. கொலைகார டாக்ஸி டிரைவர் சார் இவன் இவரு மயங்கிட்டாரு. அதுக்காக அடிச்சு கொன்னுடுவியா பின்னாடி போடா ஏய் ஏய் உயிர் இருக்கா ஹாஸ்பிடல் போலாம் வாங்க சீக்கிரம் ஆ. சார் எனக்கே தெரியல இந்த பப்ளிக்லாம் சேர்ந்து எதுக்காக நடிச்சாங்கன்னு தெரியல அத நான் சொல்றேன் கொஞ்ச நாளாவே பப்ளிக் உள்ள ஒரு மெசேஜ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது 5293 டாக்ஸில கொலைகாரன் இருக்கான் அவன் தான் வண்டியில பொண்ணுங்களை ஏத்திக்கிறான் அப்புறம் கொலை பண்ணிடுறான் அப்படின்னு வருது 5293 உன்னோட டாக்ஸியோட நம்பர் தான் யாராவது பார்த்துருப்பாங்க அப்போ அவங்க ஜனங்களை ஒன்று சேர்த்துட்டாங்க ஒன்று அடிக்கிறதுக்காக இல்லை சார் நான் யாரையும் கொல்லலை நான் எந்த தப்பும் பண்ணல சார் யாரோ ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க இந்த ஆளு உங்களை சரியான ரூட்ல தான் கூட்டிட்டு போனாரா இல்ல அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தாராமா இல்ல சார், இவர் என்ன சரியான ரூட்ல தான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. சொல்லப் போனா இவர் நல்லவர் தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன். அப்படியா சரிம்மா இப்போ நீங்க புறப்படுங்க தேவைப்பட்டா உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் தேங்க்யூ. இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா ஆமாம் சார் இவங்களுக்கு என்னாச்சு சார் நேற்று ராத்திரி அவளை கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்களா ஆமாம் கொலை தான் இப்போ உனக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் கணக்குப்படி இந்த பொண்ணை கொலை பண்ணது நீ தான் சார் என்ன சார் சார் நான் கொலை பண்ணல சார் டீட்டெயிலா சொல்லு நேத்து ராத்திரி இந்த பொண்ணு பூ வண்டியில் தானே டிராவல் பண்ணா அதுக்கப்புறம் என்னாச்சு சார் அது நேற்று ராத்திரி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் அண்ணா, நீங்க வண்டியை இங்கே ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? எனக்கு இங்க வேலை இருக்கு, நான் அதை பார்த்துட்டு போகணும். இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போக போகிறீங்க இல்லைண்ணே, நான் தனியாலாம் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிசீவ் பண்ண வந்துட்டு இருக்காங்க. 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. சைட்டை நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். சார் சார் நான் யாரையுமே கொல்லலை சார் என்னை நம்புங்க சார் சரி ஓகே இப்போ நாங்கள் கிளம்புறோம் நீ ரெஸ்ட் எடு ம் தேங்க்யூ சார் சரிங்க சார் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல இருக்க அப்போ இவன் கொலைகாரன் இல்லைன்னா அந்த எஸ்எம்எஸ் விஷயம் என்னவா இருக்கும் மச்சி சார் எல்லா மெசேஜஸும் போய் சார் நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபை பண்ணிட்டேன். இவங்க அந்த மாதிரி எந்த ஒரு அலர்ட்டும் பப்ளிக்கு அனுப்பல. அப்போ அது பொய்யான செய்தியா அப்போ டீனாக்கு வந்த மெசேஜ் ஃபேக்கா சார் கொலைகாரனே டீனாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா அதை படிச்சுட்டு அவ பயப்படணும் டாக்ஸில இருந்து கீழே இறங்கணும் அதுவும் ஆளே இல்லாத ஏரியாவில் அப்போ தான் அவளை ஈஸியாக கொல்ல முடியும் அப்புறம் எல்லா படியையும் அந்த டாக்ஸி டிரைவர் மேலே போட்டலான்னு பார்த்துருக்கான் சார் அந்த கொலைகாரனுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் டீனா அந்த டாக்ஸியில் தான் இருக்கான்னு எக்ஸாக்ட்லி. அவனுக்கு அவளோட நம்பர் கூட தெரிஞ்சிருக்கு. முதல்ல இல்லை அந்த டாக்ஸியில் அவள் உட்காரத்துக்கு முன்னாடியே நல்லா அவளை வாட்ச் பண்ணியிருக்கான் அதனால தான் இப்படி மெசேஜ் பண்ணியிருக்கான் அந்த மர்டரர் அவளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு வச்சான்ல அதை பார்க்கலாமா அதில் ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெடி அந்த எல்லா ஃபோட்டோஸையும் டிஸ்ப்ளே பண்ணு. சார் காரணம் அவன் வீட்டில் இருந்ததா சொல்கிறான் சார் அதுக்கான ஐ விட்னஸ் வாட்ச்மேன் அண்ட் ரவி ரெஸ்டாரண்ட்ல இருந்ததா சொல்கிறான் அதுக்கான விட்னஸ் அங்கே இருக்கிற சர்வர் அப்போ அவங்க 2 பேரும் ஃபோட்டோ அனுப்பலையா பங்கஜ் அந்த விட்னஸ் பொய்யா கூட இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் அபிஜித் அந்த கருணையும் ரவியும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. சார் இந்த போட்டோ எல்லாத்தையுமே டீனா அவளுடைய சிஸ்டர் நேஹாக்கு ஷேர் பண்ணிருக்கா சார். இந்த ஃபோட்டோஸ் ஏன் ரொம்ப பிளரா இருக்கு மொமெண்ட்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இந்த போட்டோ வண்டிக்கு உள்ள இருந்து எடுத்திருக்காங்க அபிஜித். டாக்ஸிக்குள்ள இருந்தா இல்ல ஃப்ரெடி டாக்ஸிக்கு உள்ள இருந்து இல்ல வேற ஒரு டாக்ஸில இருந்து யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. டாக்ஸில அந்த வண்டியோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது கொஞ்சம் நல்லா கவனிங்க வண்டி அப்போ கொலைகாரன் தான் ஓட்டிட்டு இருந்திருக்கான் அங்க ஏதோ ஒன்று இருக்கு பாருங்களேன் விண்ட்ஸ்கிரீன் கார்னர்ல ஏதோ இருக்கு பாருங்க ஃப்ரெடி அந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணு ஆ கொஞ்சம் தெளிவா தெரியுற மாதிரி காட்டு.
அது ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி தெரியுது. பார்க்கிங் ஸ்டிக்கர் சார். இந்த ஃபிளாட் ஆளுங்க பில்டிங் ஓனர்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, பெர்மனண்டா வண்டி உள்ள போறதுக்கு. என்ட்ரன்ஸ்ல சைன் பண்ணாம உள்ள போலாம். சார் பார்க்கிங் ஸ்டிக்கர்ஸ்னா கிளப்ல கூட கொடுப்பாங்க சார் அவங்க மெம்பர்ஸ்க்கு. அது உள்டப்பா எழுதிருக்கு சார், பாருங்களேன். USSUPI. ஒருவேளை கொலைகாரன் எந்த சொசைட்டியில் இருக்கானோ அதோட பில்டிங்கோட பேரு SUPல ஆரம்பிக்குது என்னமோ. சுப்ரீமா, சுப்பீரியர், சூப்பர், எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க பில்டிங் அப்புறம் அந்த அசோசியேஷன் எல்லாம் இருக்கும் சார். ஆனா இந்த ஒரு லோகோ ஏதாவது ஒரு பில்டிங்கோட தானே இருக்கும். ஃப்ரெடி, இருக்கிற எல்லா பில்டிங்ஸோட லிஸ்டையும் எடு. அதாவது SUPன்னு ஆரம்பிக்கிற எல்லாத்தையும் எடு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. பேசாம ஆபீஸ்க்கே போயிடலாம். அட யாருப்பா? போன் அட்டெண்ட் பண்ணு ப்ளீஸ். ஹலோ சோனல், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. யாரோ என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. என்ன? யாரு யார் உன்னை கொலை நினைக்கிறது? சோனல், நீ எங்க இருக்க? நான் என்னோட ஆபீஸ்ல கேபினுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன். சோனல், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் இங்க தான் இருக்கான். ஹலோ ஹலோ சோனல், கேக்குதா? ஹலோ. ஓ மை காட். சிஐடிக்கு கால் பண்ணிடலாம்.
இந்த சோனலோட ஃபோன் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு வருது. லைன் கிடைக்கல. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பாருங்க நாங்க சிஐடிஸ். பயப்படாதீங்க பயப்படாதீங்கம்மா. பொறுமையா இருக்க. நாங்க தான் வந்திருக்கோம். பயப்பட தேவையில்லை. கூல் பொறுமையா ரிலாக்ஸ். அந்த வண்டியில வந்தவன் கண்டிப்பா என்ன கொன்னுடுவான். வண்டியா? நான் போய் பார்க்கறேன். சோனல் எஸ்கேப் ஆயிட்டா மச்சான். வண்டி இருந்துச்சுல? சார் வண்டியோட நம்பர்? இல்லப்பா, ஃபாஸ்டா ஓட்டு போயிட்டான். ஆனா நான் ஷூட் பண்ண வண்டி மேல பட்டுடுச்சு. வெள்ளை கலர் எஸ்யூவி. சரி, ஏதோ ஒரு கனெக்ஷன் கிடைச்சதுல. ஒயிட் கலர் எஸ்யூவி சிட்டில எத்தனை இருக்கு? அவன் என்ன கொலை பண்ண போறான். கண்டிப்பா என்ன கொன்னுடுவான். திரும்பவும் ஃபாலோ பண்ணுவான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு என்ன கொலை பண்ண வரான்? பயமா இருக்கு. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே? நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துன்னு. எஸ் சார், இதுதான். எஸ், இதே மாதிரி தான் டீனாக்கு வந்திருந்ததுல ஃபேக் எஸ்எம்எஸ். இங்க பாருமா, நீ அவன் முகத்தை பாத்தியா? இல்ல. அப்ஜித், ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. இது ஏதோ வண்டியோட நம்பர்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். பூர்வி, இதை வெரிஃபை பண்ண. இது என்னது? இது இந்த லிப்ஸ்டிக் உங்களோடதா? இல்ல சார். உங்களோடது இல்லையா? மச்சான், இந்த லிப்ஸ்டிக்கோட கலர் நம்ம டீனா முகத்துல பார்த்தோம்ல அதே மாதிரி இருக்குல்ல. அப்புறம் என்னமோ வேற எழுதிருந்தானே. சார் சேம் பேட்டர்ன். முதல்ல ஃபேக் எஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் அட்டாக், அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக். டீனா இன்னைக்கு நம்ம கரெக்டான டைமுக்கு வரலனா சோனலோட விஷயத்துல அதான் நடந்திருக்கும். டீனாக்கு நடந்த மாதிரியே நடந்திருக்கும். விசித்திரமா இருக்கு. அந்த கொலைகாரன் டீனாவையும் ஏமாத்திருக்கான், சோனலையும் ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஒரே ஆளு பல பேரை ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஒருவேளை அவன் பைத்தியக்காரனா இருப்பானோ? அதாவது தனியா இருக்க பொண்ணுங்களை வாட்ச் பண்ணி அவங்கள மட்டும் அட்டாக் பண்றான் போல இருக்க. ஒருவேளை இப்படி கூட இருந்திருக்கலாமே. இந்த மர்டருக்கு டீனா அப்புறம் சோனல், இவங்க ரெண்டு பேரோட தான் லிங்க் இருந்திருக்குமோ? அட சோனல், சோனல் என்னாச்சு? சார் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல உனக்கு எதுவும் ஆகல. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ இந்த மாதிரி ராத்திரி கால் பண்ணி என்னை ஏமாத்துறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஃப்ராங்க்னு நினச்சி நீ ஃபோன் எடுக்காமல் இருக்கல. நான் ஏற்கனவே அங்கிள் ஆண்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மத்தியானம் ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க. ஓகே? இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பெட்டர். நீங்க எல்லாரும்? நாங்க இவளோட ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்க பாருங்க, எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. வேற வழியில நீங்க பேசித்தாங்க ஆகணும். உங்க விஷயத்துல டீனாக்கு நடந்தது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குங்க. இத கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லவே முடியாது. என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, டீனாக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு லிங்க் கண்டிப்பா இருந்திருக்கணும். எனக்கு டீனாவை பர்சனலா தெரியாது. நியூஸ்ல பார்த்து தான் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஆன்லைன்ல கமெண்ட் பண்ணேன், அவ்வளவுதான். ஆன்லைனா? அது எப்படி?
சார் ஆன்லைன் சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்கு, அதுல நான் மெம்பரா இருக்கேன். டீனாவும் அதுல மெம்பரா இருந்தா. அதுல நாங்க 2-3 முறை சேட் பண்ணியிருக்கோம். என்ன அது எந்த மாதிரியான குரூப்? கல்யாணமாகி எந்த பெண்களோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ, டிவோர்ஸ் ஆகிருச்சோ, அவங்களுக்கு அந்த குரூப் எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா மெம்பர்ஸ்க்கு ஒருத்தர் பர்சனலா தெரியாது. ஆனா ஒருத்தர் பர்சனலா எல்லா ப்ராப்ளமும் ஷேர் பண்ணிப்பாங்க SMS மூலமா. அப்புறம் அட்வைஸ் கூட பண்ணிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ நீங்களும் டீனாவும் எப்பயாவது ப்ராப்ளம் பத்தி பேசியிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆமா, 2-3 முறை பேசியிருக்கோம். நாங்க எங்க மேரேஜ் லைஃப் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அதுதான் கனெக்ஷன். டீனாக்கும் சோனலுக்கும் நடுவுல அவங்களோட கல்யாண வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால கொலைகாரனுக்கு தோணியிருக்கு இவங்க 2 பேரும் ஏமாத்துறவங்கன்னு. அதனால தான் அந்த கொலைகாரன் அந்த லிப்ஸ்டிக்கோட சோனலோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஏன்னா அவளை கொன்னதுக்கு அப்புறம் அது பக்கத்துல ட்ரேட்டர்னு எழுதி வைக்கணும்ல. சார் நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, டீனாவோட பாடிக்கு பக்கத்துல எங்களுக்கு ட்ரைட்டர்னு எழுதியிருந்த பார்த்தோம் லிப்ஸ்டிக்கால. அதே சேம் கலர் லிப்ஸ்டிக் உங்க ஆபீஸ்ல அன்னைக்கு கிடைச்சது. அது டீனா டீட்டெயிலாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பற்றி? இல்ல, டீனா அவளோட பர்சனல் ப்ராப்ளம் பத்தி வேற எதுவும் என்கிட்ட சொல்லல. நான் உங்ககிட்ட சொன்னல, நான் அவளை பார்த்ததே இல்ல. எங்களுக்குள்ள காமன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு விஷயம் காமனா இருக்கு, அதுதான் ஆன்லைன் குரூப். பங்கஜ், அந்த குரூப்போட முழு இன்ஃபர்மேஷன் எனக்கு சீக்கிரம் வேணும். சார் சொல்லு ஃப்ரெண்டு. லிஸ்ட் ரெடி சார். ரெசிடென்ஷியல் பில்டிங் அசோசியேஷன் கார்பரேட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஒன்று சுப்பீரியர் பில்டர்ஸ், சுப்ரீம், அப்புறம் சுப்ராட்டிக், அப்புறம் சூப்பர் சேம்பர்னு ஒன்று. சார் இந்த மாதிரி 50 பில்டிங் இருக்கு சார். இந்த நேம்ஸ் எல்லாமே SUPல ஆரம்பிக்குது. அப்புறமா பார்க்கிங் வெஹிக்கிள்க்கு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. யோ, லோகோ ஏதாவது பில்டிங்கோட மேட்ச் ஆச்சான்னு பாரியா? மேட்ச் பண்ணி பார்க்குறேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இல்ல, நமக்கு டைம் எல்லாம் இல்ல. அந்த கொலைகாரன் அடுத்த ஆளை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி நாம் அவனை பிடிச்சே ஆகணும். இப்போ என்ன சார் நம்ம பண்றது? ஒரு SMS அனுப்பணும். எவ்வளவு டைம் ஆக போகுது? அதானே, சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சார். தயா, அந்த SMSல எமர்ஜென்சி நம்பர் கிடைச்சது இல்ல, அதை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? ட்ராக் பண்ணீங்களா? விசாரிச்சோம் சார், ஆனா எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அது ஏதோ ப்ரீபெய்ட் நம்பர், சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார், டீனாவும் சோனலும் எந்த ஆன்லைன் குரூப்ல இருந்தாங்களோ அதை எடுத்துட்டேன் சார். இங்க பாருங்களேன், இதுல 88 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். நான் எல்லாரோட IP அட்ரஸையும் செக் பண்ணிட்டேன். அவங்க எங்க இருந்து லாகின் பண்றாங்கன்றதையும் பார்த்துட்டேன். எல்லாமே இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் இருக்கு சார். மும்பைல எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர். 9? 9ல 2 பேர் இவங்க, சோனல் அப்புறம் டீனா. சார், ஒரு வேளை கொலைகாரன் இந்த குரூப்ல இருக்கான் போல இருக்கு. இருந்தாலும் இருக்கலாம். அது எவனா இருந்தாலும் சரி, அந்த டீனாவையும் சோனலையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த குரூப்போட அட்மின் டாக்டர் கேசியா, சைக்காட்ரிஸ்டா. சார் நீங்க பாத்தீங்களா அந்த அட்ரஸ் பாருங்க? அட்ரஸ் MG ரோட் நியர் கீரா நகர், சப்ரோட்டின் மெடிக்கல் கிளினிக்கா. சூப்பராட்டின் SUP. சார், டாக்டர் கேசி தான் கொலைகாரனா? குரூப்போட அட்மினிஸ்ட்ரேட்டரை தவிர வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கோம்? டீனாவையும் சொன்னாலையும். டாக்டர் கேசியா, சுப்ரோத்தின் கிளினிக். சார், இந்த கேஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி குதிக்குது சார். என்ன சார்? ஃப்ரெண்டு, இந்த கேஸ் அப்படி இப்படின்னு சுத்தல, கரெக்டான பாயிண்ட்டுக்கு தான் வந்து சேர்ந்திருக்கு. நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வாங்க சார், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க டாக்டர் கேசியா? ஆமா, டாக்டர் கேசி, சைக்காட்ரிஸ்ட். வாங்க உட்காருங்க. இந்த ஆளை பார்த்தா கொலைகார மாதிரியே தெரியலையே. என்ன கொலையா? என்னால் அதை நம்பவே முடியல. டீனாவை யாரு கொலை பண்ணது? சோனலை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா? ஐயோ கடவுளே, என்ன நடக்குது சார்? என்ன சார் இது? சார், நீ உண்மையை சொல்லுங்க, என்னதான் சார் நடக்குது? உங்களுக்கு அவங்க 2 பேரையும்
நல்லா தெரியுமா? ஆஹா, 2 பேரும் நல்லா தெரியும். அவங்க என்ன பர்சனலி மீட் பண்ண வந்திருக்காங்க இதே இடத்துக்கு, என்னோட கிளினிக்கு. ப்ரொஃபசர், உங்களோட இந்த குரூப் இருக்குல்ல, அது என்ன குரூப் சார் அது? பாருங்க சார், அது ஆக்சுவலி மாரல் சப்போர்ட்டுக்கான ஒரு குரூப். இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த காலத்து பசங்களும் பொண்ணுங்களும் ஆசைப்பட்டு மோகத்துல ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டை, சச்சரவு, அடிதடி, ஃபைனலி டைவர்ஸ். இந்த பிரச்சனை இருக்குது பாருங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குரூப்ல பேசிக்கிறாங்க, பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வந்துடுறாங்க. நீங்க உங்க எல்லாரையும் பர்சனலா மீட் பண்ணி பேசுனீங்களா சார்? நான் ட்ரை பண்றது உண்டு பர்சனலி மீட் பண்றதுக்காக. ஆனா சில பேரை மீட் பண்ண முடியாதுல்ல. அவங்க கிட்ட சேட்ல, ஃபோன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சில பேஷண்ட்ஸை நம்ம நேரில் மீட் பண்ண முடியாது. அப்போ நம்ம குரூப்போட மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண சொல்லுவேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு டாக்டர் சார். அந்த மர்டரர் இருக்கான்ல, உங்க குரூப்பை சேர்ந்த மெம்பரா தான் இருக்கணும்? இல்லை, நோ 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 நோ, இம்பாசிபிள். ஆடாடா, என்னோட குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே ஏற்கனவே மனசு உடஞ்சி போயிருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க. என்னத்த சொல்ல முடியும் நாம? சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பை த வே டாக்டர், நீங்க எந்த வண்டி யூஸ் பண்றீங்க? என்னோட வண்டியா? இல்லை, என்கிட்ட லைசன்ஸே கிடையாதுல்ல. எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது. இது நாள் வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஒரு வண்டி கூட ஓட்டினதே கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, கொலகாரன் இந்த பில்டிங்கை சேர்ந்தவனா தான் இருப்பான் போல இருக்கு. ஏன்னா வண்டியோட கிளாஸ்ல பில்டிங்கோட பார்க்கிங் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு சார். அட கடவுளே, இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட ஆபீசர்ஸ் இருக்கு. 50-60 வண்டிங்க இருக்கும். நம்ம சொசைட்டி ஆளுங்க ஒவ்வொரு வண்டிக்கான ஸ்டிக்கர்ஸை கொடுப்பாங்கல்ல. இல்லை, நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஒயிட் கலர் எஸ்யூவி. ஒயிட் எஸ்யூவியா? அந்த ஒயிட் கலர் எஸ்யூவி என்னுடைய அஜய் தான் ஓட்டுறான். அஜய் யாரு? ஆமா, அவன் தான் என்னோட அசிஸ்டன்ட். இந்த கிளினிக்கோட வேலையெல்லாம் அவன் தான் பார்க்கறான். அந்த அஜய் பத்தின டீடைல்ஸ் கொடுங்களேன். கண்டிப்பா. ஒய் நாட், இதோ இப்பவே தரேன். இந்தாங்க. இதுதான் அஜயோடைய எம்ப்ளாயி ஃபைல். இது என்னது? சோனலோட ஃப்ரெண்டா? அவன் ஹாஸ்பிட்டல்ல கூட பார்த்தோம்ல. இந்த அஜய் இப்போ எங்கே சார் இருக்கான்? அஜய் ஆக்சுவலி அவன் அன்னைக்கு என்கிட்ட ஆஃப் டே லீவுன்னு சொல்லிட்டு போனான். அப்புறமா வண்டியில் ஏதோ ப்ராப்ளம், கேரேஜ் போனோன்னு சொன்னான். நானும் ஓகே சொல்லிட்டேன். டெயில் லேம்பில் புல்லட் பட்டுச்சு இல்லை சார், அதை ரெடி பண்ண போயிருப்பாரு. ஹலோ சார், நான் சோனல் பேசுறேன். சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் நட்டாஷோட உயிருக்கு ஆபத்து. அவளுக்கும் அதே மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதே மாதிரி மெசேஜா? எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, உடனே நான் பார்க்கறேன். ஓகே சார். சீக்கிரம். என்னாச்சு? சோனல் தான் கால் பண்ண மச்சான். அவ ஃப்ரெண்ட் நதாஷாக்கும் சேம் மெசேஜ் வந்திருக்கான். இது அதே மாதிரி மெசேஜ் தான். கண்டிப்பா இது அஜய் தான். நதாஷா உயிருக்கு ஆபத்து, காப்பாத்தி ஆகணும். வா, அவ போனை ட்ராக் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெடி. ஆமா சார், மொபைல் லொகேஷன் இங்கே தான் சார் காட்டுது. அதே வெள்ளை கலர் வண்டி. டெயில் லைட் உடைஞ்சிருக்கு பாரு. இந்த வண்டியோட மெயின் ஸ்கிரீன்ல அதே மாதிரி ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்கு. இந்த டாக்ஸியோட போட்டோவை இந்த வண்டியில இருந்தா கிளிக் பண்ணிருக்கான். அந்த அஜய் இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். இந்த முறை தப்ப விட்ட கூடாது. காப்பாத்துங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். மொபைல் இவங்கிட்ட தான் இருந்திருக்கு. இதில் அந்த மெசேஜ் ஃபோட்டோ இருக்கான்னு பாரு. ஒண்ணுமே இல்ல சார். ஒரு வேற டெலிட் பண்ணிருப்பான் சார். இருந்தா மாட்டிருப்பான்ல. ஒருவேளை வேற ஏதாவது போன்ல இருந்து அனுப்பியிருக்கலாம். தயா, இங்க பாரு.
இந்த போட்டோவை கவனமா பாரு. லொகேஷன் டெல்லிப்பா. இதுல இருக்கிற டைமை பார்த்தா என்ன தெரியுது தெரியுமா? டீனா மர்டர் இந்த டைம். என்ன சார் இது? ஒரே ஆளு ஒரே நேரத்துல எப்படி 2 இடத்துல வேலை பார்த்திருக்கான்? அப்போ அஜய் அந்த டைம்ல டெல்லியில இருந்திருக்கானா? அப்ப இங்க இருந்தது அப்ப யார் டீனா கொலை பண்ணது? என்ன இது புது பிரச்சனையா இருக்கு? அபிஜித், அதே மாதிரியான லிப்ஸ்டிக் இது நம்ம சோனலோட ஆஃபீஸ்ல இருந்தும் கிடைச்சது. டீனாவோட பாடி பக்கத்துல கூட இதே மாதிரியான லிப்ஸ்டிக்ல தான் எழுதிருந்துச்சு. மை காட். அப்படின்னா கொலைகாரன் அஜய் இல்லையா? நதாஷாவா? என்ன விடு, நான் போகணும். என்ன விடு. ஆமா சார், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். என்னோட டைவர்ஸ்க்கு அப்புறமா நான் அடிக்கடி கிளினிக்கு போயிட்டு இருந்தேன். அஜயை கூட நான் முதல்ல அங்கதான் பார்த்தேன். பார்த்ததுமே எங்க 2 பேருக்குள்ள காதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அஜய் என்கிட்ட திடீர்னு வந்து என்ன சொன்னானா, அவன் என் கூட பிரேக்கப் பண்றேன்னா. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் டீனல் கிட்டயே சோனல் கிட்டயே பேசிட்டு இருந்தான், ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு, டீனா அப்புறம் அந்த சோனல் காரணமா தான் அவன் என்கிட்ட இருந்து விலகி போறான்னு புரிஞ்சிருச்சு. அதனால நீ அவங்க 2 பேரையும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா சார். டீனா அப்புறம் சோனல் மாதிரியான வெக்கம் இல்லாத பொண்ணுங்களுக்கு வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. நான் மட்டும் நினைச்சிருந்தேனா உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கொண்டு இருப்பேன். அடுத்தவங்க பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் இன்னொருத்தன் புருஷன் மேல கண்ணு வைக்கிறவங்கள. அஜயை மாட்டி விடுறதுக்காக நீ அவனோட வண்டி யூஸ் பண்ணிட்டல? ஏன்னா சிலருக்கு ஏமலையும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த சோனல் எப்படியோ என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா. அதனால தான் நீ இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடினியா? எங்க சந்தேகம் அஜய் பக்கம் போகணும்னு நினைச்சேன். நாடகம் இல்ல, நான் போட்டது எல்லாமே பெர்ஃபெக்ட் பிளான் தான். ஆனா ஆனா தெரியல, அந்த லிப்ஸ்டிக் எப்படி என்கிட்ட இருந்தா மிஸ் ஆச்சுன்னு தெரியல. என் ஒட்டுமொத்த பிளானுமே ஃப்ளாப் ஆயிருச்சு. நீ தப்பு அன்னைக்கே பண்ணிட்டு தெரியுமா? போலீஸோட பேர்ல டீனாக்கு டம்மி மெசேஜ் அனுப்பிச்சல, அன்னைக்கே காலி. என்ன இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க மக்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு பதட்டமாக்கிறதுக்காக. எமோஷன்ஸ்ல விளையாடுறீங்கல்ல. இதெல்லாம் பாவம் அவங்க ஃபேக் மெசேஜை உண்மைன்னு நம்பி அவங்க ஏமாந்து போயிடுறாங்க. அவங்க ஒரு தடவை கூட யோசிக்கிறதே இல்லை இந்த மாதிரி ஃபேக் மெசேஜுக்கு பின்னாடி உன்ன மாதிரி கிரிமினல் இருப்பாங்கன்ட்டு. கடைசி அவங்களோட உயிருக்கே ஆபத்தா போய் அமைஞ்சிருது. இதனால எந்த ஒரு மெசேஜஸையும் நம்புறதுக்கு முன்னாடி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு. உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோன்ற விஷயத்த உங்களை மாதிரி கிரிமினல்ஸ் மறந்துடுறீங்க. நாங்க உஷாரா இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பவே முடியாது பாப்பா. 2 பேரும் அசால்ட்டா கொண்டுட்டல, இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும்.